ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்ரன்ஸ் வேர்ல்ட். ஒரு கருவாட்டு குழம்பு பண்ணலாம் எங்கள் ஊர் ஸ்டைலில். அதுக்கு நான் சாலை கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது பார்த்துடலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி கொஞ்சமாக போதும். கூடவே 2 கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு ஹாஃப் வாழைக்காய், அப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்கையும் கத்திரிக்காயும் அப்புறமா பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மிளகாய் கட் பண்ணாமல் 2 கீரி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இந்த மசாலாலாம் தட்டிக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி, இது இவ்வளோத்தையும் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப குறகுறப்பு இல்லை, ரொம்ப பேஸ்ட்டும் இல்லாமல் அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போதும். மீன் வைக்கிற சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் கருவாடு வைக்கிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு மீன் போட்டுக்கலாம், கருவாடை போட்டுக்கலாம், அப்புறமா பச்சை மிளகாய், வாழைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வாழைக்காய், லாஸ்ட்டாக கருவேப்பிலை. இனிமேல் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், அப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி. திரும்ப இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் கூட ஊற்றிக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம். அது வேகட்டு. இதில் உப்பு இருக்கும், அதனால் 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் உப்பு வேணுன்னா போட்டுக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை. டேஸ்டியான கருவாட்டு குழம்பு, எங்கள் ஊர் ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.